இப்ப அந்த சட்டத்துல நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு போலீஸ்ட்ட இருந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா, இப்ப வந்து பையன் வந்து 17 பொண்ணும் வந்து 16 அப்ப வந்து அவங்க 2 பேரும் லவ் அஃபேர்ல வந்து அவங்க வந்து செக்சுவல் இன்டர்கோர்ஸ்ல அவங்க இருக்கும்போது, அந்த பொண்ணு வீட்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்ப வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த பையன மிரட்டினாலோ, அந்த பையன் வந்து இப்ப 17ல இருக்கும்போது, அங்க வந்து போக்சோ வந்து அட்ராக்ட் ஆகாது. அப்ப வந்து என்ன ஆனா வந்து 2 பேருமே ஜுவனைலா தான் வந்து அந்த சட்டப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியாது அவங்கள. இப்படிதான் வந்து அந்த போக்சோ ஆக்ட் வந்து சொல்லுது. ஒரு 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 to 70% வந்து லவ் அஃபேர். ஒரு செக்சுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும்போது, எப்போ லவ் அஃபேர் அண்டர் 18ல இருக்கும்போது, பொண்ணு அண்டர் 18 வந்து பையன் வந்து மேஜர். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நியர் தான் ஒரு 16, 17 இப்படி தான் இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த இந்த போக்சோ ஆக்ட் அத வந்து எப்படி பாக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது வந்து அந்த பொண்ண வந்து நம்ம வந்து பையன் வந்து இன்ஸ்டிகேட் அதாவது அந்த பொண்ண தூண்டி வலுக்கட்டாயமா வந்து அந்த பொண்ணு கூட உடலுறவு வச்சுக்கிட்டதா தான் இந்த சட்டம் சொல்லுது. அந்த பொண்ணோட விருப்பம் வந்து இந்த சட்டத்துல வந்து முக்கியமே கிடையாது. இது வந்து இந்த சட்டம் வந்து பொண்ணுக்கு மட்டுமே கிடையாது. ஒரு பையன் வந்து 16 இருக்கான். அந்த பொண்ணு வந்து 18 இருக்கு. 18 முடிஞ்ச ஒரு பெண்ணா இருக்கு. அந்த இருவருமே அப்போ வந்து செக்சுவல் இன்டர்கோர்ஸ் இருந்தாலுமே அந்த பொண்ணையுமே அந்த சட்டம் வந்து தண்டிக்கும். இந்த போக்சோ சட்டம்ங்கிறது இருபாலருக்கும் ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. முக்கியமா வந்து குழந்தைகளை வந்து செக்சுவல் அசால்ட்ல இருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு சட்டம் தான் இது.